எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த சிம்பிளான க்ரோஷா ஒர்க் டிசைனை பார்க்கலாம். அதுக்கு நம்ம நீடல் நம்பர் 10 தேவைப்படும். சில்க் த்ரெட்டை வந்து 6 ஸ்ட்ராண்ட்ஸாக சுற்றி த்ரெட்டில் சுற்றி வச்சுருக்கேன். அதை நம்ம கையில் சுற்றிக்கிட்டு இப்போது பல்லு சாரியோட பல்லு எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷா போடணும். லாக் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு ரெண்டாவது வாட்டியும் ஒரு லாக் சிங்கிள் க்ரோஷா போட்டுக்கணும் சாரியில். அப்புறமா 3 செயின் ஸ்டிச் போட்டுக்கணும். போட்டுட்டு மறுபடியும் நீடல் மேலே நூல் சுற்றி பக்கத்துலேயே டபுள் க்ரோஷா போடணும். டபுள் க்ரோஷா போட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம 3 செயின் போடணும். 3 செயின் போட்டுட்டு பின்னாடி பக்கம் வந்து லாக். இன்னொரு வாட்டி சொல்கிறேன் பாருங்கள். ஒரு செயின் போட்டுக்கிட்டு ஊசி மேலே நூல் சுற்றிக்கிட்டு பக்கத்துலேயே அங்கே அது எங்கே வருதோ அங்கே எக்ஸாக்டாக மறுபடியும் டபுள் க்ரோஷா போடணும். போட்டுட்டு சேம் 3 டைம்ஸ் நூல் சுற்றி அதை இப்படி நீடல் வெளியே போட்டு பேக் சைடில் இருந்து ஒரு சிங்கிள் க்ரோஷா போட்டு அது பீகாட் மாதிரி வரும். மறுபடியும் இப்போ ஒரு செயின் போட்டு ஊசி மேலே நூல் சுற்றி பக்கத்துலே டபுள் க்ரோஷா போடணும். ஊசிலேருந்து நூல் எடுத்து இப்போ 3 இருக்குல்ல, 3ல் 2 அப்புறமா 2 இருக்கும், 2ல் 1 அப்படின்னு மாதிரி டபுள் க்ரோஷா போடணும். பாருங்கள், ஊசியில் இப்போ 3 இருக்குல்ல, சேம் இப்போது சாரீ ஃபுல்லு இதே டிசைன் தான் கண்டினியூ பண்ணணும். ஒரு சைடு ஒரு கலருக்குன்னு போடுறோம். சாரீ ஃபுல்லு கண்டினியூ பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுக்கு நான் கோல்டன் கலர் த்ரெட் எடுத்துருக்கேன். சேமாக லாக் போட்டுக்கணும். சாரியில் சிங்கிள் க்ரோஷா லாக். மறுபடியும் இன்னொரு வாட்டி பக்கத்துலே லாக் போட்டுக்கணும். போட்டுட்டு இப்போ சேம் 3 செயின் எடுத்துட்டு இப்போது பக்கத்தில் அந்த கேப் இருக்குல்ல, கேப்புக்குள்ளே இது ஆஃப் டபுள் க்ரோஷான்னு சொல்லுவோம். இதை வந்து ஊசி மேலே நூல் சுற்றி பக்கத்துலே எடுத்தால் 3 வரும். 3 ஸ்ட்ராண்ட்ஸ் வரும். அதுக்குள்ளே அப்படியே ஃபுல் நூலை விட்டுட்டு மறுபடியும் 3 செயின் போட்டுட்டு பேக் சைடில் இருந்து பீகாட் பண்ணணும். இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து சிங்கிள் போட்டோம், டபுள் செயின் போட்டு பீகாட் போட்டோம். செகண்ட் ஸ்டெப்பு வந்து ஆஃப் டபுள் க்ரோஷா 2 வாட்டி போட்டுட்டு 3 செயின் போட்டு பீகாட் பண்ணணும். அதே மாதிரி கண்டினியூ பண்ணிட்டு போனோம் சாரீ ஃபுல்லு. செகண்ட் ஸ்டெப் வந்து ஆஃப் டபுள் க்ரோஷா 2 டைம், அப்புறமா 3 செயின் பீகாட் டிசைன் 3 செயின் போட்டு பின்னாடியிலேருந்து நீடல் எடுத்து லாக் போட்டுட்டு பக்கத்தில் மறுபடியும் ஒரு செயின் போட்டு மறுபடியும் ஆஃப் டபுள் க்ரோஷா 2 பீகாட். இது வந்து டிசைன் வந்து குச்சி இல்லாமல் ஒரு பார்டர் டிசைனாக போடுறது ரொம்ப நல்லாயிருக்கும். சில பேருக்கு குச்சி அவ்வளோவா லைக் ஆகாது. அதுக்கு பதில் நீங்கள் இந்த மாதிரி பார்டர் டிசைன் மாதிரி போட்டிங்கன்னா லுக்கு நல்லாயிருக்கும், சிம்பிளாகவும் இருக்கும். பாருங்கள், நீங்கள் இதுதான் சாரீ ஃபுல்லாக கண்டினியூ பண்ணிக்கணும்.
இப்படி தான் நீங்கள் மெதுவாக அந்த வீடியோவை பார்த்தாலே உங்களுக்கு புரியும். சாரீ ஃபுல்லு இப்படி போட்டு முடித்தோடனே உங்களுக்கு நான் காமிக்கிறேன். தேங்க்யூ.